على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இந்த மாளிகையில் அத்தகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்கள்லேருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சுன்னத்து, அல்லாஹுடைய நடைமுறை, படைப்புகளை படைப்பான், படைத்துவிட்டு அந்த படைப்புகள் அவன் எதை விரும்புவானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வானங்களை படைத்தான், 7வது வானத்தை தெரிவு செய்தான். பூமியை படைத்தான், மக்கா மதீனா பைத்துல் முகத்தஸை தெரிவு செய்தான். நாட்களை படைத்தான், வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்தான். நேரங்களை படைத்தான், தஹஜ்ஜுடைய நேரத்தை தெரிவு செய்தான். வேதங்களை இறக்கினான், பரிசுத்தமான குர்ஆனை தெரிவு செய்தான். மனிதர்களை படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். இப்படி ஒன்றை விட இன்னொன்றை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். நபியே, உங்களோட ரப்பு எதை விரும்புவானோ அதை படைப்பான், படைத்துவிட்டு அவன் எதை விரும்புவானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த வகையில் மனிதர்களை மனித புனிதர்களாக, பரிசுத்தவான்களாக, புடம்போடப்பட்ட தங்கத்தை போல ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்ச காலம் ரமலான். ரமலான் என்றால் அர்த்தம் சுட்டரிக்கக்கூடியது, ரமலான் என்றால் அர்த்தம் பொசுக்கக்கூடியது. என்றால் மனிதர்கள் செய்த தப்புகளை, தவறுகளை சுட்டெரித்து அவர்களை மனித புனிதர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்ச காலம் ரமலான். எப்படி குறிப்பிட்ட சில காலங்கள் வியாபாரிகளுக்கு சீசன் காலமோ, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லடியார்களுடைய சீசன் காலமாக அல்லாஹ் தஆலா சங்கையான ரமலானை ஆக்கியிருக்கின்றான். இதனால்தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல மனிதர்கள் ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாடியே அதை வரவேற்க தயாராகி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் வந்த உடனே துஆ செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுலையும் ஷஅபான் மாதத்திலையும் எங்களுக்கு பரக்க செய்து விடு, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து விடு என்று சொல்லி ஷஅபான் மாதத்துடைய கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதாக்கும் ஷஹ்ருன் முபாரக், இதோ பரக்க செய்யப்பட்ட மாதம் வந்து விட்டது என்று சொல்லி. அந்த சங்கையான மாதம் சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா ஆக பெரிய விசேஷமாக வைத்த ஒன்றுதான் பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைத்தான். குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை பற்றி பரிசுத்தமான குர்ஆனில் சொல்கின்ற பொழுதோ அதில் எத்தனையோ பாக்கியங்கள் இருந்தாலும் கூட குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்று விசேஷமாக சொல்லி அந்த மாதத்துடைய பெருமையை பேசுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் அது குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் குர்ஆன் மீது சத்தியம் பண்ணுகின்றான். அல்லாஹு தஆலா ஒன்றில் சத்தியம் பண்ணுகின்றான் என்று சொன்னா அது சாதாரணமானதாக இருக்காது. அல்லாஹு தஆலா சொன்னான் பல இடங்கள்ல,
யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க குர்ஆன்ல சத்தியம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், கீர்த்திமிக்க குர்ஆன்ல சத்தியம். சாத் வல் குர்ஆனி திக்ர், திக்ருடைய இந்த குர்ஆன் மீது சத்தியம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், விஷயங்களை திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தின் மீது சத்தியம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், விஷயங்களை திட்டாம். வத்தூர் வ கிதாபி மஸ்தூர், பரத்தப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட வேதத்துல சத்தியம். குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன் மீது சத்தியம் பண்ணுகின்றான். சில பொழுது இன்னொன்றுல சத்தியம் பண்ணி இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிய வைப்பான். குர்ஆன்ல அப்படி பல வசனங்கள் வரும். உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்றான். ஃபலா உக்ஸ், நீங்க எதையெல்லாம் பார்க்குறீங்களோ, உங்களோட பார்வைகள் எதிலெல்லாம் படுகுதோ அத்தனை வஸ்துக்கள்லையும் நான் சத்தியம் பண்றேன். வானத்தை பார்த்தா வானத்துல சத்தியம், பூமியை பார்த்தா பூமியில சத்தியம், மலையை பார்த்தா மலையில சத்தியம், கடலை பார்த்தா கடல்ல சத்தியம். அல்லாஹ் சொன்னா ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன், நீங்க எதையெல்லாம் பார்க்குறீங்களோ, உங்களோட பார்வைகள் எங்கெந்த வஸ்துக்கள்ல படுகின்றதோ அத்தனையிலையும் நான் சத்தியம் பண்றேன். வமா லா துப்சிரூன், நீங்க எதை பார்க்க மாட்டீங்களோ, உங்களோட பார்வை எதுல படலையோ, அரசை பார்க்கலையா அரசியல சத்தியம், குருசியை பார்க்கலையா குருசியுல சத்தியம், சொர்க்கத்தை பார்க்கலையா சொர்க்கத்துல சத்தியம். நீங்க பார்க்கறதுலயும் நான் சத்தியம் பண்றேன், நீங்க பார்க்காத்துலயும் நான் சத்தியம் பண்றேன் என்று சொல்லி மிகப்பெரியதொரு சத்தியத்தை பண்ணி ரசூலின் கரீம். இந்த குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்றது அல்ல. இது கண்ணியமான தூதுவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தை. ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கத்து முஷ்ரிக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்டா, அதை சொன்ன உடனேயும் மௌத்தான மனுஷன் எழும்பி நிற்கணும். இல்லாவிட்டால் பூமி பிளந்து ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடணும். இல்லாவிட்டால் இந்த மலையெல்லாம் அப்படியோ இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நடந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. மௌத்தானவனை ஹயாத்தாக்கணும், இல்லாட்டி பூமி பிளந்து ஆறுகள் வெளியாகணும், இல்லாட்டி மலையெல்லாம் நடந்து போகணும். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான் பரிசுத்தமான குர்ஆன்ல. சொன்னான், அப்படி ஒரு விஷயம் இருக்குமெண்டா அது இந்த குர்ஆன்ல மட்டும்தான் இருக்கும். லவ் அன்ன குர்ஆனன் சுயிரத் பிஹில் ஜிபாலு அவ் குத்திஅத் பிஹில் அர்லு அவ் குல்லிம பிஹில் மௌத்தா, மௌத்தானவங்களை பேச வைக்க வேணுமா, அந்த சக்தி குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கு. பூமியை பிளந்து ஆறுகளை ஓட வைக்க வேணுமா, அந்த சக்தி குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கு. மலையை நகர செய்ய வேணுமா, அந்த சக்தி குர்ஆனுக்கு மாத்திரம்தான் இருக்கு. இந்த குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்க மலைகள், மவுண்டன், பெரிய பெரிய மலைகள். இந்த மஸ்ஜித அஸ்திவாரம் தாங்கி கொண்டிருக்கு. அப்ப இந்த மஸ்ஜித் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்ததாக அஸ்திவாரம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மஸ்ஜித் நிலைத்திருக்கும், இந்த கட்டிடம் நிலைத்திருக்கும். இந்த பிரமாண்டமான பூமி, கோடான கோடி மனிதர்கள், எத்தனையோ படைப்புகள், மிருகங்கள், பறவைகள், மரங்கள், வீடுகள், வாகனங்கள், கட்டிடங்கள் என்று கோடான கோடி விஷயங்கள் இந்த பூமியில. இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கி மலை. அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல வல் ஜிபால அவுதாதா, மலைகளை நாங்கள் முளைகளாக்கி இருக்கிறோம். இப்ப இந்த பூமியுடைய பாரம் எவ்வளவு இருக்கும், அந்த பூமியை மலை தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த மலை எவ்வளவு பாரம் உள்ளதாக இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மலைக்கு, இவ்வளவு பாரத்தை தாங்கக்கூடிய சக்தி உள்ள மலைக்கு இந்த குர்ஆனை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இந்த குர்ஆனை தாங்கக்கூடிய சக்தி மலைக்கு கிடையாது. இந்த குர்ஆன் மட்டும் இந்த மலையில இறக்கப்பட்டிருந்தால், அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், மலையெல்லாம் சின்ன பின்னமாகி சிதறுண்டு போயிருக்கும். அந்த சக்தி மலைக்கு கிடையாது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். நபியே, நாங்க இந்த குர்ஆன மலையில இறக்கியிருந்தா அல்லாஹுடைய பயத்தால் மலைகள்லாம் சின்ன பின்னமாகி சிதறுண்டு போயிருக்கும். அப்படி சக்தி வாய்ந்த குர்ஆன்.
சிலர்கள் சொன்னாங்க இந்த குர்ஆன் என்பது சாத்தானிய வசனங்கள் என்று. அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், மாஹு பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், இது சாத்தானிய வசனம் அல்ல. யாரோ சொன்னார் இது கவிஞர்களுடைய புலவர்களுடைய வார்த்தை என்று. அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் குர்ஆன்ல, மாஹு பிகௌலி ஷாயிர், இது கவிஞர்களுடைய புலவர்களுடைய வார்த்தை அல்ல. யாரோ சொன்னார் இது மந்திரம் சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய பேச்சு என்று. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான், வலா பிகௌலி காஹின், இது குறி சொல்லக்கூடியவன் சாஸ்திரம் சொல்லக்கூடிய பேச்சு அல்ல. யாரோ சொன்னாங்க இந்த குர்ஆன ஷைத்தான்கள் தான் எடுத்துக்கொண்டு வந்துச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான், வமா தனஸ்ஸலத் பிஹி ஷயாத்தீன், ஷைத்தான் இந்த குர்ஆனை கொண்டு வரல. வமா யம்பகீ லஹும், அது அவங்களுக்கு அவசியமும் இல்லை, அதை செய்யக்கூடிய சக்தி ஷைத்தான்களுக்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வமா தனஸ்ஸலத் பிஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் இந்த குர்ஆனை கொண்டு வரல. வமா யம்பகீ லஹும், அது அவர்களுக்கு அவசியமும் இல்லை, அது அவங்களுடைய வேலையும் இல்லை. வலா யஸ்ததீஊன், அதற்குரிய சக்தியும் அவர்களுக்கு கிடையாது. இன்னஹும் அன் ஸம்இ லமஅஸூலூன், அத கொண்டு வாரது ஒரு புறம் இருக்க, அதை கேட்கக்கூடிய சக்தி கூட ஷைத்தான்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொன்னான். விரிவா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது, நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். அப்ப குர்ஆன்டா என்ன? குர்ஆன்டா என்ன? குர்ஆனுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல வரைவிலக்கணம் சொல்றான், டெஃபினேஷன். இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இது ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைச்சகனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் இறக்கி வைத்தது. இதை கொண்டு வந்தது யார்? நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் கொண்டு வந்தார். ரூஹுல் அமீன் என்று சொல்லப்படுவது மலாய்க்காமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல புகழ்ந்திருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், அவர் கண்ணியமான தூதுவர். தி குவத்தின், சக்தி வாய்ந்தவர். 600 இறக்கைகள் இருக்கு, ஒரு இறக்கையை விரிச்சாலே இந்த உலகம் எல்லாம் மூடப்பட்டு போய்த்திரும். தி குவத்தின், சக்தி வாய்ந்தவர். அவரை பத்தி அல்லாஹ் புகழ்றான் குர்ஆன்ல. இந்ததில் அர்ஷி மகீன், அர்ஷுக்கு சொந்தக்காரனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவிடத்துல அந்தஸ்துக்குரியவர். அவருக்கு தனியான ஒரு இடம் உண்டு, அவருக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கி. முத்தாஇன், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கோடான கோடான கோடி மலக்குகளுக்கு தலைவர். மலக்குகள் அவருக்கு ஒபே பண்றாங்க, அவருக்கு வழிபடுறாங்க. சம்ம அமீன், அது மட்டுமில்ல, அவரிடத்தில் அமானத் என்ற நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் தான் இந்த குர்ஆனை கொண்டு வந்தார். யாரிடத்தில் ஒப்படைத்தார்? யாரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்? அல்லாஹ் குர்ஆனில் இதை விளங்கப்படுத்துறார். ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான், நபிமார்களுடைய மலக்குகளுடைய தலைவர் கொண்டு வந்தார். நஸல் அலா கல்பிக, எல்லா நபிமார்களுடைய தலைவராகிய ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில இல்ல, அவங்களோட கல்புல குர்ஆனை கொண்டு வந்து சேர்த்தார். மனுஷன் உடம்புல ஆக பிரதானமானது அவனுடைய இதயம். சொல்ல போனா மனிதனுடைய அரசன் அவனுடைய இதயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் தலைவர். அவர்களுடைய கல்புல இந்த குர்ஆனை கொண்டு வந்து சேர்த்தார். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதாக இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான கல்பு எத்தனை சந்தர்ப்பத்தில் பிளக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டிருக்கு. நபி அவங்களுடைய கல்பு எவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்கு. அப்படி சக்தி வாய்ந்த குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்ச காலம் ரமலான். காரணம் என்னண்டா, இந்த பிரமாண்டமான மலைகளுக்கு இல்லாத சக்தி ரமலானுக்கு இருக்கு. ஒரு பாரத்தை இறக்கி வைக்கணுமெண்டா அந்த பாரத்தை தாங்கக்கூடிய சக்தி எதில் இருக்குதோ அதுலதான் அதை இறக்கணும். 100 கிலோ பாரமுள்ள ஒரு சாமான எடையுள்ள ஒரு பொருளை இறக்குவதாக இருந்தா எதுல அது இறக்கி வைக்கப்படுகிறதோ அதை தாங்கக்கூடியதாக இருக்கணும், அப்பதான் அது இருக்கும். அப்ப இந்த மலையால தாங்க முடியாத
மலையை பத்தி நான் ஆரம்பத்துல விளங்கப்படுத்தினேன், எவ்வளவு சக்தி வாய்ந்தது மலை என்று சொல்லி. இந்த பிரமாண்டமான பூமி, கடல், ஆறு, குளம் எல்லாம் பூமிக்கு மேல இருக்கி, அவ்வளவுத்தையும் தாங்கிட்டு மலை இருக்கி. அந்த மலைக்கு சக்தி இல்லை இந்த குர்ஆனை தாங்கிறதுக்கு. இந்த குர்ஆன் மலையில இறக்கி வைக்கப்பட்டிருந்தா அல்லாஹ் சொன்னான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரைதஹு ஹாஷியம் முத்தஸத்தியா மின் ஹஷ்யத்தில்லாஹ். அந்த மலையெல்லாம் சின்ன பின்னமாக சிதறுண்டு போயிருக்கும் என்று. அப்படி சக்தி வாய்ந்த இந்த குர்ஆனை தாங்கக்கூடிய சக்தி ரமலானுக்கு தான் இருக்கு. இதனால தான் அல்லாஹ் குர்ஆனை ரமலான்ல இறக்கினான். குர்ஆன்ல அல்லாஹ் ரமலானை பத்தி சொல்லக்குள்ள ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் அது குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாசம். அதுலயும் அந்த ரமலான்ல பிரமாண்டமான ஒரு பெரியதொரு இரவு இருக்கு. அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அது பரக்கத் செய்யப்பட்ட இரவு. அல்லாஹ் சொன்னான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின். பரக்கத் செய்யப்பட்ட இரவில் நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். பரக்கத் செய்யப்பட்ட இரவு எது? லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் இதை விளங்கப்படுத்துகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். நாங்க இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம். அப்படிப்பட்ட அப்ப குர்ஆனையே இறக்கிறதுக்கு, இவ்வளவு சக்தி வாய்ந்த குர்ஆனை இறக்கிறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச மாதம் ரமலான் என்றா அந்த மாதம் எவ்வளவு பாக்கியமானதாக இருக்கும். அந்த மாசம் வரப்போகுது எங்கள்கிட்ட. அது மட்டுமில்ல, இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ் இன்னொரு மகத்தான பாடத்தை படிச்சு கொடுத்தோம். என்ன பாடம் என்று சொன்னா, கியாம நாள் வரையில உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு பாடத்தை அல்லாஹ் படிச்சு கொடுத்தான் இந்த ரமலான்ல. என்ன பாடம் என்றா, உங்களோட ஆட்பலத்தாலேயோ, உங்களோட அதிகார பலத்தாலேயோ, உங்களோட அரசியல் பலத்தாலேயோ, உங்களோட செல்வத்தாலேயோ சாதிக்க முடியாது. அல்லாஹ்ட உதவி வேணுமெண்டா ஈமானிய பலம் மட்டும்தான். ஈமானிய பலத்துடைய அளவுதான் அல்லாஹ்ட உதவி வரும். ஈமானிய பலத்துக்கு முன்னால உங்களோட எல்லா சக்திகளும் ஜீரோ, பூஜ்ஜியம் என்ற பாடத்தை கியாம நாள் வரையில வரக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுப்பதற்கு தெரிவு செஞ்ச காலம் ரமலான் என்றால், இந்த ரமலான்ல தான் பத்ர் நடந்துச்சு. ஆக 300 பேரு, அவங்களோட டபுள் மடங்குல ட்ரிபிள் மடங்கு எல்லா விதமான ஆயுதங்களோட வந்து நிக்கிறாங்க. போன 300 பேரும் சண்டை பிடிக்க போகல. அவங்க புறப்பட்டு போன நோக்கம் வேற நோக்கம். அபூ சுஃபியானுடைய வியாபார சரக்கு வந்து கொண்டிருக்கு அவருடைய தலைமையில. அதுல முஸ்லிம்களுடைய பொருளாதாரமும் கலந்திருக்கு. அந்த ஆயுதம் இல்லாத வியாபார சரக்க எடுத்துக்கொண்டு வரக்கூடிய கூட்டத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டித்தான் 313 பேர் போனாங்க. இடையில தான் செய்தி கிடைக்குது, அபூ சுஃபியானுடைய தலைமையில வந்த வியாபார சரக்கு கூட்டம் வேறு வழியால மக்காவுக்கு போய்கொண்டிருக்கு. இந்த 300 பேரை எதிர்கொள்வதற்காக அபூஜஹலுடைய படையில சுமார் 1000 பேர் கொண்டவங்க சகல விதமான ஆயுதங்களோட வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கதான் போராட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட மஷ்வரா பண்றாங்க, என்ன செய்யறது? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்ல. நீங்க மலையில இருந்து கொதிக்க சொல்றீங்களா? நாங்க தயாரு. கடல்ல பாய சொல்றீங்களா? நாங்க தயாரு. யா ரசூலல்லாஹ், எந்த காரணம் கொண்டு நாங்க பின்னுக்கு போறதுக்கு தயார் இல்லை. 2 குதிரை சண்டைக்கு அவங்க போகல. அங்கதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு அல்லாஹு தஆலா புத்திமதிகளை சொல்லி அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் இதை விளங்கப்படுத்துறான். ஈமானிய நெஞ்சங்கள் எனக்காக போராடி கொண்டிருக்கின்றன. எனவே மலக்குகளே, நீங்கள் பூமிக்கு விரைந்து சென்று நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுங்கள். அல்லாஹ் தஆலா இதை பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்தான். எனக்கு விரிவாக சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. وَإِذَا أَوْحَىٰ رَبُّكَ إِلَى الْمَلَائِكَةِ أَنِّي مَعَكُمْ فَثَبِّتُوا الَّذِينَ آمَنُوا سَأُلْقِي فِي قُلُوبِ الَّذِينَ كَفَرُوا الرُّعْبَ فَاضْرِبُوا فَوْقَ الْأَعْنَاقِ وَاضْرِبُوا مِنْهُمْ كُلَّ بَنَانٍ ذَلِكَ بِأَنَّهُمْ شَاقُّوا اللَّهَ وَرَسُولَهُ.
அல்லாஹ் மலக்குகளுக்கு அறிவுரைப்பான்றான். அல்லாஹ் மலக்குகளுக்கு அறிவிப்பு செய்தான், ஆய் மலக்குகளே அன்னி மஅக்கும், நான் உங்களோட இருப்பேன். ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு, ஈமானிய நெஞ்சங்கள் எனக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் விரைந்து சென்று அவர்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்துங்கள், அவர்களை தைரியப்படுத்துங்கள். ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு, ஈமானிய செல்வபத்தன் என்று சொல்லல, ஆட்சியாளர்கள் என்று சொல்லல, அதிகாரம் உள்ளவர்கள் என்று சொல்லல, அல்லாஹ்வுடைய உதவி ஈமான் உள்ளவர்களுக்கு தான் வரும். பசப்பித்துள்ளதீன ஆமனோ, நீங்க போய் ஈமானிய நெஞ்சங்களை தைரியப்படுத்துங்க. பசப்பித்துள்ளதீன் மலக்களுக்கு அல்லாஹ் சொன்னான். பசப்பித்துள்ளதீன ஆமனோ சௌல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபர் ருஅப, ஈமான் இல்லாதவர்களோட இவர்களோட மோதுவதற்கு வந்திருக்கக்கூடியவருடைய உள்ளத்துல நான் அச்சத்தை ஏற்படுத்துவேன், பயத்தை. அவர் உள்ளத்துல உங்களை பத்தி ஒரு பயத்தை போட்டுருவேன், நான் பயத்தை போட்டுருவேன். நீங்க போங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க தெரியுமா? ஃபல்ரிபு ஃபௌகல் அனாக், கழுத்துகளுக்கு மேலால வெட்டுங்க. நீங்க மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், கழுத்துகளுக்கு மேலால வெட்டுங்க. நீங்க வல்ரிபு மின்ஹும் குல்ல பனான், விரல் நுனிகளை துண்டு துண்டாக்குங்க. நீங்க காரணம் என்ன தெரியுமா? ذلك بأنهم شاقوا الله ورسوله, அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கஷ்டம் கொடுத்து விட்டார்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக செயல்பட்டு விட்டார்கள். ومن يشاقق الله ورسوله, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக யார் செயல்படுவார்களோ அவர்களுக்கு என்னுடைய தண்டனை கடினமாக இருக்கும். ஆய் மலக்குகளே போங்க பூமிக்கு என்று அது ஜிப்ரீலுடைய தலைமையில மலாய்க்காமார்களுடைய ஜமாத்தை அனுப்பி ஈமானிய நெஞ்சங்களுக்கு உதவி செஞ்சு கியாம நாள் வரையில வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தான். உங்களோட ஆயுத பலத்தால ஒன்று நடக்காது, உங்களோட அரசியல் பலத்தால ஒன்று நடக்காது, உங்களோட ஆட்பலத்தால ஒன்று கியாம நாள் வரையில உதவி செய்வான் என்ற ஈமானிய பாடத்தை நடக்குது. அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வையும் அல்லாஹ் இந்த ரமலான்ல நடத்தாட்டினான். அது என்ன நிகழ்வு? யாரெல்லாம் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹ்வுடைய தூதுவர்களை ஏற்றுக்கொண்டதற்காக, பிறந்து வளர்ந்து விளையாடிய மண்ணில இருந்து அகதிகளாக வெளியேற்றப்படுவார்களோ, சொந்த காரணத்துக்காக வேண்டிய அல்ல, வேற தனிப்பட்ட காரணங்களுக்காக வேண்டிய அல்ல, கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக பிறந்து வளர்ந்து விளையாடிய மண்ணில இருந்து அகதிகளாக வெளியேற்றப்படுவார்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி ஒன்று இருக்கி, அவர்களை மீண்டும் மீள்குடி அமர்த்துவேன், சொந்த ஊரு கொண்டு வந்து சேர்ப்பேன். யாரு ஊக்கினார்களோ அவர்களை உலகத்தை விட்டே நான் வெளியாக்குவேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தான். இதை பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். நபிமார்கள் போய் அல்லாஹ்வை பத்தி, ஆகிரத்தை பத்தி, ஈமானிய விஷயங்களை பத்தி சொன்ன பொழுது ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரோம். ஒரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்க உங்களோட கொள்கை, உங்களோட தாவத்து, உங்களோட உழைப்பு எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்கட கருத்தை ஏற்றுக்கொள்ளணும், இல்லாவிட்டால் உங்களை ஊரோடு துரத்துவோம். அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, அந்த ரசூல்மார்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. வகால அல்லதீன கஃபரு لرسلهم لنخرجنكم من ارضنا او لتعودن في ملتنا. ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஒன்று ஊரோட துரத்துவோம், இந்த கருத்துக்களை விடணும், இந்த உழைப்பை விடணும், அல்லாஹ் பத்தி ஆகிரத்தை பத்தி ஈமான பத்தி சொல்ற இந்த பேச்சை விடணும், இல்லாவிட்டால் உங்களை ஊரோட துரத்தும், இல்லாட்டி எங்கட மார்க்கத்துக்கு வாங்க. அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு வஹி அறிவித்தான், எந்த காரணம் கொண்டும் நீங்க இவங்கட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஊரை விட்டு உங்களை வெளியேற்றினா நீங்க ஊரை விட்டு போங்க, ஊரை விட்டு போங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? கொஞ்ச காலம் கழித்து யார் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றினார்களோ அவர்களை உலகத்தை விட்டே வெளியாக்கி போட்டு, எந்த ஊர்ல இருந்து உங்களை வெளியேற்றினார்களோ அந்த ஊருக்கு மீண்டும் நான் மீள்கொண்டு வந்து சேர்ப்பேன். அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல அந்த நபிமார்களுக்கு சொன்ன விஷயத்தை சொல்லி காட்டுறான்.
ஃபௌஹா இலைஹிம் ரப்புஹும் லனுஹ்லிகன்னல்-லாலிமீன் வலனுஸ்கினன்னகுமுல் அர்ல மின் பஅதிஹிம். அவங்களை அழிப்பேன், உங்களை மீண்டும் கொண்டு வருவேன், நீ இப்ப போச்சனா போங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், இது உங்களுக்கு மட்டுமில்லை என்ற ப்ராமிஸ், உங்களுக்கு மட்டுமில்லை என்ற வாக்குறுதி. இது தாலிக லிமன் காஃப மகாமி வ காஃப வஈத். கியாம நாள் வரையில என்னோட தொடர்புள்ள அத்தனை நபர்களுக்கு நான் இந்த உதவியை செய்வேன் என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான். அந்த செய்திய, அந்த வாக்குறுதிய உம்மத்திய முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் நிரூபித்து காட்டிய மாதம் ரமலான் என்றால், கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சங்கைக்குரிய சஹாபாக்களும் மக்கா மண்ணில இருந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க செஞ்ச தப்பு ஒன்றும் இல்ல, செஞ்ச தவறு ஒன்றும் இல்ல. அவங்க ரப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது, அல்லாஹுக்கு சுஜூது செஞ்சது, அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தது, அதுதான் அவர்கள் செஞ்ச தப்பு. அவர்கள் கொலை செய்யல, கொள்ளை அடிக்கல, விபச்சாரம் செய்யல, களவெடுக்கல, தவறான விஷயங்கள்ல ஈடுபடல. அவங்க செஞ்சது அல்லாஹ் பத்தி பேசினது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அல்லாஹ் ஹராமாக்கினது ஹராமாக்குங்க, அல்லாஹ் ஹலால் ஆக்கினது ஹலால் ஆக்குங்க என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த முஹாஜிர்களும் சொன்னார்கள். இதுக்காக வேண்டித்தான் அவர்களை ஊரை விட்டு மக்காவை விட்டு வெளியேற்றினார்கள் எதிரிகள். அகதி சமூகம் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அகதி சமூகத்துக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி வெளியேற்றப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் அந்த சங்கைக்குரிய மற்ற சஹாபாக்களுக்கும் அந்த மக்கா மண்ணை, அந்த காபத்துல்லாவை, சஃபா மர்வாவை, ஜம்சம் கிணத்தை, மகாமே இப்ராஹீமை மீண்டும் அவனோட கையில திருப்பி கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்ச காலம் ரமலான் என்றால், மக்கா வெற்றி நடந்ததும் ரமலான்ல தான். குர்ஆன் இறக்கினதும் ரமலான் இல்ல, பத்ர் நடந்ததும் ரமலான் இல்ல, மக்கா வெற்றி நடந்ததும் ரமலான் இல்ல. அப்படிப்பட்ட பாக்கியம் கொண்ட ரமலான் எங்களிடத்துல விருந்தாளியாக வர இருக்கிறது. உண்மையான ஈமானிய நெஞ்சம் உள்ளவங்க அந்த ரமலான் வருகிறது என்று சந்தோஷப்படுவாங்க. ரமலான் வருகிறது என்று சந்தோஷப்படுபவன் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு வருகிறே என்று பாரமா நினைப்பவன் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுவான், முனாஃபிக்காக தான் இருப்பான். சீசன் காலம் வருகிறது, இந்த ரமலான் ஒருவனுக்கு கிடைச்சிட்டு அவனுக்கு அல்லாஹ் அவன் ரமலானை பயன்படுத்தல, அவன் பழைய படி அவன் பழைய போக்குலேயே இருந்து ரமலான பயன்படுத்தாவிட்டால் அவன் அல்லாஹ்வோட ரஹ்மத்தோடு தூரப்பட்டான், அல்லாஹ்வோட சாபத்துக்கு உள்ளானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க, பிரிவா சொல்றதுக்கு நேரம் போதாது, ஆமீன் 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 என்று சொல்லி கொண்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக ஆமீன் சொல்லிக்கொண்டு ஏறுகின்றீர்களே, என்ன விஷயம்? இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 பதுவா செஞ்சாங்க, நான் 3க்கும் ஆமீன் சொன்னேன். ஒன்னாவது, தாய் தகப்பன் அடைஞ்சு தாய் தகப்பனுக்கு ஹிதமத்து செய்யல, தாயையும் தகப்பனையும் பாரமா நினைச்சாங்க, தாய் தகப்பன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை செஞ்சு கொள்ளல, அவங்க அல்லாஹ்வோட ரஹ்மத்தோடு தூரமாகட்டும் என்றார். ஆமீன் என்றேன். அது விரிவான தலைப்பு. 2வது, உங்களோட பெயர் சொல்லப்படுகிறது, முஹம்மது என்ற நாமம் சொல்லப்படுகிறது, நாங்க ஸலவாத்து சொல்றாங்க. இல்ல, நீங்க லேசான நபி இல்ல, ஒட்டகம் உம்மத்துக்காக வேண்டி உங்கள் மீது ஒட்டக குடல் போடப்பட்ட நபி, ரத்தம் சிந்திய நபி, பள்ளி ஷஹீதாக்கப்பட்ட நபி, வயிற்றுல கல்ல கட்டிய நபி, பிறந்து வளர்ந்து வெளியாடிய மண்ணிலிருந்து அகதியாக வெளியாக்கப்பட்ட நபி, எந்த கட்டத்திலையும் எந்த உம்மத்து என்று உம்மத்தை மறக்காத நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், உங்களோட பேரு சொல்லப்பட்டு குறைஞ்சபட்ச செலவாத்து கூட சொல்லாட்டி அது என்ன நன்றி கெட்ட சமூகம். அதனால்தான் யா ரசூலல்லாஹ், உங்களோட பெயரு சொல்லப்பட்டு உங்களுக்கு செலவாத்து சொல்லலையா, அவங்களும் ரஹ்மத்தோடு நாசமாகட்டும், தூரமாகட்டும். 3வது, ரமலான் வந்தது, ஆனா அவனுக்கு தௌபா நசீபாக இல்ல, வாழ்க்கையை மாத்தல்ல, குடுக்கல் வாக்கல்ல, ஹராத்திலையும் வட்டியிலையும் ஏமாற்றத்திலையும் இருந்தார். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியோட தொடர்பு சரியில்லை, அந்நிய பெண்களோட தொடர்பு, விபச்சாரம், இவன் தொழுகை இல்ல, ஒன்றுமே இல்ல. ரமலான் வந்துச்சு, ஆனா அவன் மாறல, அவன் அல்லாஹ்வோட ரஹ்மத்தோட தூரமாகட்டும். ஏன் அப்படி சொன்னாங்க? நபி ஆமீன் சொன்னாங்க.
நான் உதாரணம் சொல்லுவேன். ஒருவருக்கு ஒரு கம்பெனியில ஒரு ஃபேக்டரியில நல்ல ஒரு வேலை கிடைக்குது, அவருக்கு நல்ல சேலரி கிடைக்குது, அவருக்கு நல்ல வெஹிக்கிள் கொடுத்திருக்கிறாங்க, அவருக்கு நல்ல சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, அவருக்கு தங்குறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து, அவர் வேலையை மட்டும் செய்யாட்டி இல்லாட்டி வேலையில மோசடி செய்கிறாருண்டா, ஏமாத்துறாருண்டா, அந்த கம்பெனி, அந்த ஃபேக்டரி, அந்த நிர்வாகம் அவர் அங்க வச்சிருக்காது, வெளியே போட்டுடுவாங்க. இவன் தகுதி இல்லாதவன். காரணம், நல்ல சம்பளம் கொடுத்தோம், நல்ல வசதி செஞ்சு கொடுத்தோம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவனுக்கு செஞ்சு கொடுத்தோம், ஆனா அவன் வேலையை செய்யல. இதே மாதிரி மனுஷன் மாறுறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துடைய கதவை திறந்து நரகத்துடைய கதவை மூடி ஷைத்தான்களுக்கெல்லாம் விளங்கிட்டு குர்ஆனை இறக்கி பத்ர நடத்தி மக்கா வெற்றியை கொடுத்து எல்லா விதமான பாக்கியங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு, இங்க பாரு, சொர்க்கத்துடைய கதவை திறந்துட்டேன், நரகத்துடைய கதவை மூடிட்டேன், ஷைத்தான்களுக்கு விளங்கிட்டுட்டேன், லைலத்துல் கத்ர்ல இங்கதான் வச்சிருக்கிறேன், இப்பயாவது நீ மாறன், இப்பயாவது நீ தௌபா செய்ய, இப்பயாவது உன் கொள்கையை மாத்தன், இப்பயாவது நீ சுஜூ செய்ய, இப்பயாவது நீ குர்ஆனோ தொடர்பாகன், இப்பயாவது நீ அல்லாஹ்வை திக்ர் செய்ய, இப்பயாவது நீ சதக்கா செய்ய, இப்பயாவது நீ கியாமுல் லைலுக்கு வா என்று சொன்னா, எனக்கு ரமலான் வந்தா என்ன, ரமலான் போனா என்ன, நான் எந்த போக்குள்ளதான் இருப்பேன் என்று ஒருவன் இருந்தான்டா, அவனம்மா நன்றி கட்டவன் யாருமே இல்லை, அவன் சபிக்கப்பட தகுதியானவன். அதனால்தான் மஸ்ஜிது நபவியில, மதீனா முனவராவுல மஸ்ஜிது நபவியில வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செய்யறதுக்கு ஏறுற நேரத்துல மலக்களுடைய தலைவர் ஜிப்ரீல் வந்து பதுவா செய்ய அல்லாஹ்வுடைய தூதுவர் ஆமீன் சொன்னாங்க. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அப்படி பாக்கியமுள்ள ரமலான் வரப்போகுது. எனவே நாங்க இந்த ரமலானை இப்பே சலஃபு சாலிஹீன்கள் 6 மாசத்துக்கு முன்னாடி தயாரானாலும் கூட நாங்க குறைஞ்சது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே நாங்க தயாராகணும். இப்பயே நாங்க திட்டத்தை போடணும். இந்த ரமலான்ல நான் ஒரு வக்து கூட இமாம் ஜமாத் இல்லாம தொழ மாட்டேன், அவ்வளவு சஃப்ல தொழுவேன், முடிவெடுக்கணும். இந்த ரமலான்ல நான் தஹஜ்ஜத் விட மாட்டேன், இந்த ரமலான்ல நான் ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதுவேன், இந்த ரமலான்ல குறைஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நோன்பு துறக்க வைப்பேன், இந்த ரமலான்ல நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ் இடத்துல திக்ருக்கான நேரம் ஒதுக்குவேன், இந்த ரமலான்ல நான் இந்த கடைசி 10ல இத்திகாஃப் இருப்பேன், இந்த ரமலான்ல நான் ஷரியத்துக்கு மாற்றமான விஷயத்தை செய்ய மாட்டேன் என்று நாங்க மனசால, உலமாக்கள் மிம்பர்ல சொல்றதுக்கு முன்னாடி நாங்க மனசால முன்னுக்கு வரணும். மழை கொட்டாக கொட்டுது, பாத்திரம் தலைகீழாக வைக்கப்பட்டிருந்தா ஒரு சொட்டு தண்ணியும் போகாது. பாத்திரம் நேராக வைக்கப்பட்டிருக்கு, டெப்ல இருந்து சொட்டு சொட்டு தான் தண்ணி வருகுதுண்டா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பாத்திரம் நிரம்பும். தேட்டம் இல்லாத, ஆசை இல்லாத மக்களுக்கு ரமலான் போனா என்ன, ஜிப்ரீல் வந்தா என்ன, ஜிப்ரீல் போனா என்ன, மாற்றம் வராது. ஆனா ஆசை உள்ளவங்களுக்கு, தேட்டம் உள்ளவங்களுக்கு, சொல்லக்கூடியவர், பேசக்கூடியவர் கொன்னி கொன்னி திக்கி திக்கி பேசினாலும் அவருடைய உள்ளம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நிரம்பும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியமான, ஒரு சங்கையான ஒரு ஊராக அவங்களோட ஊரை ஆக்கியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, நல்ல படித்தவங்க இருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக இந்த ரமலான்ல எங்கட ஊர்ல இத்தனை குர்ஆன் ஓதினாங்க, எங்கட ஊர்ல இப்படி கியாமுல் லைல் நடந்துட்டு சட்டத்தை கொண்டு வாங்க. எங்கட ஊர்ல மாஷா அல்லாஹ் ரமலான்ல பகல் நேரத்துல ஹோட்டல்களை நாங்க மூடுறோம். நோன்பு என்பது முஸ்லிம்களுக்கு கடமையாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் அவங்க இஸ்லாத்தோட இருந்தா அது கடமை. இது அதிகமான உலமாக்களுடைய கருத்து. அதனால கியாமத்துடைய நாளையில கேட்கப்படுமாம். இது விரிவான தலைப்பு, அதை விரிவா சொல்றதுக்கு நீங்க நேரம் இடம் போதாது. நான் சுருக்கமா சொல்றேன். கியாமத்துடைய நாள்ல கேட்கப்படுமா, மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு நீங்க ஏன் அப்ப வந்தீங்க, என்ன ரீசன்? 4 காரணம் சொல்லுவாங்க. 1வது காரணம், காலு லம் நகு மினல் முஸல்லி, நாங்க தொழுவுற இல்ல. 2வது, வல நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல. 3வது, குன்னா நஹுது மஅல் காயிலின், வீணர்களோட சேர்ந்திருந்த. 4வது, குன்னா நுகதிபு யௌமித்தீன், கியாமத்துடைய நாளை பொய்ப்பிச்சு கொண்டிருந்த. கியாமத்தை பொய்ப்பிக்கிறவன் ஈமான்தாரி இல்ல. ஆனா அவன் சொல்லக்கூடிய காரணங்கள்ல உள்ளொன்று, நாங்க தொழாம இருந்தோம். அதனால உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஷரியத்துடைய கடமைகளும் எல்லாருக்கும் கடமை. ஆனா இஸ்லாம் இல்லை என்ற காரணத்தினால அது செய்ய முடியாமல் இருக்கு. எனவே இந்த நிலைமையில
ஒருவருக்கு நாங்க பாலையில சாப்பாடு கொடுத்தோம் என்று சொன்னா அவருக்கு ஹராத்துல உதவி செய்யற மாதிரி, பாவத்துக்கு உதவி செய்யற மாதிரி. இங்க பாரு, நீ ரமலான் வந்தா பிரச்சனை இல்ல, அது விஷயம் விளப்பம் இல்லாதாக்கள் பசியோட பட்டினியோட இருக்கிறாங்க, நீ வா ஒண்ட கடைக்கு வா, நான் உனக்கு நான் சாப்பாடு தாரேன் என்று வைத்த நிரப்பி அனுப்பலாம். ஆனா ஷரியத்தை பட்டணி போடுறாங்க. அல்லாஹ் தாலா அந்த பொருளாதாரத்துல பறக்க செய்ய மாட்டார். அல்லாஹ் தாலா அந்த பொருளாதாரத்துல பறக்க செய்ய மாட்டான். அந்த பொருளாதாரம் அப்படி சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆபத்தாகத்தான் இருக்கும். ஷரியத்துக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி இல்லாத பிள்ளைகள், உதவி இல்லாத செல்வங்கள், அது அவர்களுக்கு உதவியாக இருக்காது, உபத்திரமாக இருக்கும். இது பரிசுத்தமான குர்ஆனுடைய ஹதீஸுடைய சாராம்சம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ரமலான அமால்களால கடைசியா சொல்லி முடிச்சு கொள்றேன். பெருநாள் அன்று வந்துட்டா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பெரிய இமாம் ஏங்கி 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 அழுவாங்க. மக்கள் கேட்பாங்க, ஹஸ்ரத் நீங்க ஏன் ஹசன் பஸ்ரி பெரிய இமாம் ஏன் நீங்க அழுகிறீங்க? அவர் சொல்லுவாரு, இங்க பாருங்க, ரமலான் என்பது ஒரு போட்டி, ரமலான் என்பது ஒரு போட்டி. அதுல அதிகமானவங்க கலந்து கொண்டாங்க, கலந்து கொண்டவங்கல பலர்கள் தோத்து போய்த்தாங்க. பெருநாள் என்பது பரிசு கொடுக்கிற நாள். போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு, போட்டியில தோத்தவங்க நல்ல உடுப்பு உடுத்து கூட்டு வந்திருக்கிறாங்க, எங்களுக்கும் பரிசு கிடைக்கும் என்று. தோத்தவனுக்கு எங்கப்பா பரிசு கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. எனவே பெருநாள் என்பது ரமலானில ஓண்ட போட்டியில ஓடினவர்களுக்கு பரிசு கொடுக்கிற நாள் தான் பெருநாள். எனவே அது இப்படி ஒரு ஓட்ட போட்டி வரப்போகுது. எனவே அவரை விட நான் முந்தனும், நான் குர்ஆன்ல முந்தனும், தொழுகையில முந்தனும், கியாமுல் லைல்ல முந்தனும், நஃபில் தொழுகையில முந்தனும், துஆவுல முந்தனும், உறவுகளை பேணுறதுல முந்தனும், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முந்தனும். நான் ஒரு மனித புனிதனாக இந்த ரமலான்ல என்ன மாத்தி இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்வேன் என்ற லட்சியத்தோட நாங்க இந்த ரமலான வரவேற்றோம் என்றா அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்லுவேன், ஆனா இந்த என்ற அடியா என்னை பத்தி எப்படி நினைப்பானோ அப்படி நான் நடக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அதுக்குரிய வசதிகளை செஞ்சு தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹால அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. சங்கையான ரமலான் மாதத்தை எப்படி வரவேற்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சங்கைக்குரிய சஹாபாக்களும் வரவேற்று செஞ்சு காட்டினார்களோ, அந்த நல்ல முறையில நானும் என் குடும்பமும் என் பிள்ளை குட்டிகளும் எல்லாரும் கண்ணியமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நலவுகளையும் நமக்கும் இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் மற்ற ஊர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.